கதிர் வெளியே போயிட்டுருக்காரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு 4, 5 ரவுடிங்க வராங்க. வந்துட்டு கூட குமாரும் வராரு. வந்துட்டு "அடிங்கடா, போட்டு நல்லா அடிங்கடா" அப்படின்னு சொல்றாரு. "டேய், என்ன எதுக்காக அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. "பின்ன உன்ன அடிக்காம வேற யார் அடிப்பாங்க? எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்ச கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்ப. என் தங்கச்ச கட்டாயப்படுத்தி தான்டா நீ கல்யாணம் பண்ணியிருக்க. ஆமா, என்ன சொல்லி கட்டாயப்படுத்தின நீ? என் தங்கச்சிக்கும் உனக்கும் பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. எப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா குமார் கேட்குறாரு. "இங்க பாரு, நாங்க 2 பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? அதான் அங்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இப்ப எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. "இங்க பார், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு இன்னுமா உனக்கு புரியல? உன்ன வச்சு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது கதிருக்கு. "வேணாம், என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்றாரு. "உன்ன விடுறதுக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? அடிங்கடா போட்டு" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. குமாரும் சேர்ந்து அடிக்கிறாரு. பயங்கரமா அடிக்கிறாரு. மூஞ்சி ஃபுல்லா ஒரே காயமாயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வராரு. "ஐய்யய்யோ! என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பதட்டத்தோட கேட்குறாங்க. "அந்த குமாரு போட்டு என்ன அடிச்சுட்டான் ஆள் வச்சு. அவனும் சேர்ந்து அடிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கதிர் சொல்றாரு. அத கேட்டோனே கோமதி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வீட்ல இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. மீனாவும் பார்க்குறாங்க. "ஐய்யய்யோ! என்ன இப்படி ரத்தம் ஊத்துதே! இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்ட்டா பாண்டியன் வராரு. "பாருங்க, இங்க பாருங்க. அந்த குமார் எப்படி போட்டு நம்ம பையன அடிச்சு வச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமா உள்ள போயிட்டாரு. "என்னடா இவரு இவ்ளோ கோவமா இருக்காரு? உன்னை இந்த அளவுக்கு இவரு வெறுப்பாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலடா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போன உடனே ராஜி கேட்குறாங்க. "எங்க அண்ணன் தானே உன்ன அடிச்சுட்டாரு. மன்னிச்சுடு. நான் எல்லாமே நான் செஞ்ச தப்பு தானே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "வாய மூடு. நீ பேசவே பேசாத. அவனுங்க எதுக்கு அடிச்சானுங்க தெரியுமா? உன்ன நெனச்சு கஷ்டப்பட்டு அடிக்கல. நான் கொண்டு போன நகை பணம் எங்கன்னு கேட்டு தான் அடிச்சானுங்க. அவனுங்களுக்கு நீ முக்கியம் இல்ல. நகை பணம் தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கதிர் சொல்றாரு. அத கேட்டவுனே ராஜி அப்படியே அழறாங்க. "அழாத. என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்காத. ஓடி போனல்ல. பணத்தெல்லாம் தூக்கிட்டு போனானுங்கல்ல. இப்ப கடைசியில என்ன பாரு எப்படி மாட்ட வச்சிருக்க" அப்படி சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாரு கதிர்.